ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கீரை சாம்பார். கீரை சுத்தமாக உருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கீரையை போடணும். பாசிப்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்து சேர்த்துக்கிறேன். நல்லா கழுவிக்கணும். 3 தடவை கழுவி எடுத்துக்கணும். கல் இருக்கும், கல்லெல்லாம் பொறுக்கிட்டு 3 தடவை கழுவி எடுத்துக்கணும் சுத்தமாக. கழுவி எடுத்தாச்சு. இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் வந்தால் ஒரு 6-7 வெங்காயம் சேர்த்துக்குங்க. பூண்டு ஒரு 6-7 பூண்டு சின்னதாக பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி பழமாக ஒரு தக்காளி, பெரிய தக்காளினா 1, சின்ன குட்டி தக்காளினா 2 சேர்க்கணும். ஜீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். பருப்பத்தை வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் வெந்துடும். நல்லா கொதித்து வருது பாருங்கள். துவரம் பருப்புனா கொஞ்சம் லேட்டாகும், பாசிப்பருப்புனா சீக்கிரம் வெந்துடும். இந்த தயத்தில் பாருங்கள் நல்லா வெந்து வந்துச்சு பார்த்திங்களா பாசிப்பருப்பு. அடுத்து முருங்கைக்கீரை நல்லா சுத்தமாக கழுவி அலசி எடுத்துக்கணும். எடுத்து கீரையை சேர்த்துக்குவோம். நல்லா கிண்டி விட்டுக்கணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். நல்லா கொஞ்சம் கீரை வெந்து வரட்டும். தேங்காய் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து திருவி வச்சுருக்கேன், அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா கீரை வெந்து வந்துச்சு. இப்போ நான் தேங்காய் அரைச்சி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ரொம்ப பாசிப்பருப்பு கீரை திக்காக இருக்கிறதுனால தேங்காய் அரைச்ச ஜார்லேயே தண்ணியை எடுத்து சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு வறுக்கிறது எடுத்துக்கலாம். கடாய் எடுத்துங்க. கடாய் சூடானோடனே எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கணும். கருவேப்பிலை ஒரு கொத்து. உருளைக்கிழங்கு நான் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். மேட்டுப்பாளையம் உருளைக்கிழங்கு தான் நான் வாங்குவேன், அதுதான் இனிக்காமல் இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு வெந்துட்டு இருக்கட்டும். கீரை சக்கி சாம்பாருக்கு தாளித்து விட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடாயில் சூடானோடனே எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். பொரிஞ்சோடனே ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துங்க, நல்லா வாசமாக இருக்கும். ஏன்னா கீரை சாம்பார் இதுக்கெல்லாம் ஜீரகம் நிறைய சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும். 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு வரமிளகாய்.
நல்லா பொரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். தாளிப்பு அவ்வளோதான். அடுத்தது கீரை சாம்பாரில் ஊற்றிடலாம். சூப்பராக கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசமாகவும் வந்துச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி கீரை சாம்பார் செஞ்சோன்னா என் பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க. அவ்வளோதான். உருளைக்கிழங்கு வந்துடுங்க, கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இப்போ சால்ட் உப்பு இல்லை, அதனால் உப்பு தண்ணியில் கரைச்சி கொஞ்சம் எடுத்து அதை சேர்த்துக்கிறேன். சால்ட் உப்பு வாங்கலை, அதனால் உங்கள்கிட்ட சால்ட் உப்பு இருந்துச்சுன்னா உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. மஞ்சள்தூள் கொஞ்சமாக ஒரு சிட்டி சேர்த்தா போதும். சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கணும். சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டுங்க. சூப்பராக உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடவும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். கீரை சாம்பாரும் உருளைக்கிழங்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டன் அமுக்குங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.